ரொம்ப நாள் ஆவியானவர்னா ராப்பா பாப்பாவோடய நிப்பாட்டாங்க. என்ன ஆவியானவர்னாலே ராப்பாப்பா மட்டும்தானே? இன்னும் நிறைய இருக்குதுங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரிமின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினார். நல்லாயா நல்லாயா நல்லாயா. ஆவியானவர் வந்தா இதுவரைக்கும் இந்த பிசினஸ் இப்படி யாரும் செஞ்சறதில்லைன்ற மாதிரி உங்களை செய்ய வைப்பார். ஆமென். இங்க பாருங்க, இன்ஜினியரிங் அங்கிருந்து வந்தது. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமா, எப்படி வெட்டணும், எதை ஓட்டணும், எப்படி டிராயிங் பண்ணணும். Every architect's ideas come from the Holy Spirit. He is the greatest architect. ஆமா சார், சர்வ பூமியை வடிவமைத்தவர். அவரை லிமிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் ஆவியானவர்னா ராப்பா பாப்பாவோடய நிப்பாட்டாங்க. என்ன ஆவியானவர்னாலே ராப்பாப்பா மட்டும்தானே? இன்னும் நிறைய இருக்குதுங்க. ராப்பாப்பால ஸ்டார்ட் பண்ணி போங்க, இன்னும் எம்புட்டு இருக்கு, இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம். இங்க பாருங்க, ஆவியானவர் இறங்கினார்னா பலவிதமான வேலைகளை யூகித்து செய்கிற. ஆமென். and this cutting of stone for setting, எல்லாம் சொல்லுங்க, கட்டிங் அண்ட் செட்டிங். ஆமென். எதை வெட்டணும், எதை ஒட்டணும். Amen. Graving of wood to work in all kind of craftsmanship. Amen. Creativity. எல்லாம் சொல்லுங்க, creativity. உங்க ஸ்டடி, உங்க பிசினஸ், உங்க மினிஸ்ட்ரி, creativity. கிரியேட்டர் கிட்ட இருந்துதாங்க creativity வருது. Receive that grace. Receive that anointing. Amen. Hallelujah.